கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர், நாடாள பிறந்த நலத்திட்ட நாயகர், வருங்கால முதலமைச்சர் புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்களை வணங்கி, இருவரும் தெய்வங்களான புரட்சி தலைவர் எம்ஜிஆர், தமிழகசாமி அம்மா அவர்களின் அருளாட்சியோடு இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு வணங்கி சமர்ப்பிக்கிறேன். இன்றைய நவீன அரசியல் களத்தில அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான முயற்சிகள் பெரும்பாலும் கவர்ச்சிகரமான வசீகரமான புனை கதைகளின் மீதே அரசியல் கட்டமைக்கப்படுவதை நாம் பார்த்து வருகிறோம். களத்துக்கு வரும் புதிய அரசியல் கட்சிகள் நாட்டில் தற்போது நிலவும் அரசியல் சூழலை மாற்றி அமைப்போம் என்றும், மாசற்ற ஒரு மாற்றத்தை தருவோம் என்றும் வாக்குறுதி அளித்து மக்களை தம்பால் ஈர்க்கின்றனர். நவீன டிஜிட்டல் பிரச்சாரத்தை மூலதனமாக வைத்து மூளைச்சலவை செய்வதுதான் அரசியல் கட்சியின் பண்பாடா என்று கேட்கின்ற வகையிலே இன்றைக்கு டிஜிட்டல் பிரச்சாரத்தை மூலமாக வைத்துக் கொண்டு மூளைச்சலவை செய்து வருகின்றார்கள். சொற்களுக்கும் செயல்களுக்கும் இடையிலான எப்போதும் மாறாத ஒருமைப்பாட்டை, நிலைப்பாட்டை வைத்துத்தான் மக்கள் மதிப்பிடுவார்கள், கணக்கிடுவார்கள் கட்சியின் செல்வாக்கை என்பதை தாவேக கட்சி மறந்துதான் போனதோ? கவர்ச்சிகரமான அரசியல் பேச்சுகளும் வசீகரமான சொல்லாளர்களும் அரசியல் நடவடிக்கைகளை விட வேகமாக ஓட தொடங்கும் போது தொடக்கத்தில் இருக்கும் மக்கள் பேரெழுச்சி நாளடைவில் மங்கி போய் மௌனமான ஆழமான அவநம்பிக்கையாக மாறிவிடும் என்பதுதான் அரசியல் வரலாறு. அரசியல் உரையாடல்கள் வெறும் விளம்பர வெளிச்சமாகவும் காட்சியில் கூடாரங்களாகவும் சுருங்கிவிடப்பட்ட இந்த காலகட்டத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றாலும் கூட கவர்ச்சிகரமான வசனங்கள், கதைகளின் மூலம் தேர்தல்களில் தற்காலிக வெற்றி பெறக்கூடும். ஆனால் ஒரு அரசியல் கட்சியின் நேர்மை என்பது நெருக்கடியான தருணங்களிலே, நெருக்கடியான காலங்களிலே அந்த கட்சியும் அதன் தலைவரும் எடுக்கும் தொடர் நடவடிக்கைகளிலே தான் அதனுடைய செல்வாக்கு நிரூபிக்கப்படுகிறது. ஒரு கட்சியின் உண்மை சித்தாந்தம் நெருக்கடிகளில் அது எடுக்கும் முடிவுகளிலே தான் வெளிப்படுகிறது. ஒரு கட்சி தனது அறிவிக்கப்பட்ட கொள்கைகளை தற்காலிக அரசியல் லாபங்களுக்காக திரும்ப திரும்ப விட்டு கொடுக்கும் போது இறுதியில் அந்த தற்காலிக லாபமே அந்த கட்சியின் நிலையான சித்தாந்தமாக மாறிவிடுகிறது. தமிழகத்தின் அரசியல் சூழலில் தமிழக வெற்றி கழகத்தின் வருகையை நாம் அப்படித்தான் பார்க்கிறோம். தொடக்கத்தில் பெருவாரியான மக்களின் கவனத்தை ஈர்ப்பதற்காக காரணம், அது தமிழ்நாட்டின் அரசியல் அரங்கில் ஒரு புதிய உரையாடலை தொடங்கி வைத்து எதிர்பார்ப்புகளை உருவாக்கி எதிர்பார்ப்புகளை உயர்த்தியது என்பது நாம் அறிந்த ஒன்றுதான். ஆனால் இன்றோ நிலைமை என்ன? காவிரி நீர் பிரச்சனை, மேகதாது பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்கள் பாதுகாப்பு, போதைப் பொருள் நடமாட்டம், மின்வெட்டு பிரச்சனை, அரசு மருத்துவமனையின் அவல நிலைகள், தமிழகத்தின் கடன் அளவு, அதோடு கோயில்கள் நிலம் கொள்ளை போகிறது, நீட் தேர்வு விலக்கு என்று லாக்கப்பிடத்திலே சாதி வேண்டாம் நீதி வேண்டும் என்று சொன்ன விஜய் முக்கிய பிரச்சனைகளிலே வகிக்கும் மௌனம், இப்படி தமிழ்நாட்டின் முக்கிய பிரச்சனைகளிலே விஜய் வகிக்கும் மௌனம் அதன் தொடக்க கால நிலைப்பாட்டை கேள்விக்குறி ஆக்கும் போது அதன் கொள்கை ஆழம், விஜயின் கொள்கை ஆழம் குறித்து மக்கள் இயல்பாகவே சந்தேகிக்க தொடங்கிவிட்டார்கள் என்பதுதான் இன்றைய தமிழகத்தினுடைய நிலையாக, அரசியல் நிலையாக நாம் பார்க்கிறோம். தாவேக கட்சி தான் தொடக்கத்தில் பிரச்சாரம் செய்ததற்கும்
விஜய் தலைமையிலான தாவேகா கட்சி தான் தொடக்கத்தில் பிரச்சாரம் செய்ததற்கும் களத்திலே நடைமுறைப்படுத்துவதற்கும் இடையே இடைவெளி அதிகரித்துக் கொண்டே போகிறது. இதனால் மக்கள் புரட்சி வருமோ, இதனால் மக்கள் எழுச்சி வருமோ, இதனால் மக்கள் விழிப்புணர்ச்சி வருமோ, பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் ஒன்று, எப்பொழுது ஒரு அரசன் அறத்தை துறக்கின்றானோ அப்போதே அந்த அரசன் தன் ஆட்சியையும் மக்களிடமிருந்த நம்பிக்கையையும் ஒரு சேர இழப்பான் என்பதுதான் நீதி. தாவேகா கட்சி மாய பிம்பங்களை கட்டமைத்து செய்யும் அரசியலுக்கும் ஒரு எல்லை உண்டு. இறுதியில் மக்கள் தோற்றத்தையும் யதார்த்தத்தையும், இறுதியிலே மக்கள் வசீகர தோற்றத்தையும் கல யதார்த்தத்தையும் ஒப்பிட்டு பார்த்துதான் தீர்ப்பு வழங்குவார்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஒரு அரசியல் கட்சியின் உண்மையான சொத்து அதன் சின்னமோ, அதன் வசீகர தலைவரோ, அந்த கட்சியின் நிதியோ, அந்த தலைவரின் தனிப்பட்ட கவர்ச்சியோ, வசீகரமோ அல்ல. அதன் ஆகச்சிறந்த கட்சியின் ஆகச்சிறந்த சொத்து நம்பகத்தன்மை மட்டுமே. இதுதான் தமிழக அரசியல் வரலாறு நமக்கு பாடம் எடுக்கிறது. இதுதான் தமிழகத்தினுடைய அரசியல் வரலாறு நமக்கு சொல்லுகிற பாடம். அரசியலிலே பொய், வசீகரம், கவர்ச்சி ஒரு தேர்தலில் வேண்டுமானால் வெற்றியை தரக்கூடும். ஆனால் அரசியல் அறம் மட்டுமே. மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களே, அரசியல் அறம் மட்டுமே காலத்தை கடந்து ஒரு கட்சியை உயிர்ப்போடு வைத்திருக்கும். இதுவும் அரசியல் வரலாறு தான். இப்போது எதற்காக இதை விவாதிக்கிறோம்? நடப்பு நிதியாண்டிலே கடந்த 3 மாதங்களிலே ஏப்ரல், மே, ஜூன் வரையிலான காலங்களில் மட்டும் ரூபாய் 20,881 கோடி ரூபாய் தாவேகா அரசு கடன் வாங்கி இருக்கிறது. இந்த முழு ஆண்டிலே இன்னும் 1.22 லட்சம் கோடி கடன் வாங்க தாவேகா அரசு திட்டமிட்டு இருக்கிறது. மாநில சரக்கு மற்றும் சேவை வரி, முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணம், விற்பனை மற்றும் வர்த்தகம் மீதான வரி என பல வகைகளிலும் வருவாய் வந்தாலும் தமிழக அரசினுடைய கடன் வாங்குகிற இந்த நிலை எங்கே போகிறது? தமிழகம் ஏற்கனவே 10-11 லட்சம் கோடி கடன் இருக்கிறது. ஆகவே விஜய் தலைமையிலான தாவேகா அரசினுடைய நம்பகத்தன்மை தமிழக மக்களிடத்திலே இருக்கிறதா, இழக்கிறதா? பொறுத்திருந்துதான் நாம் பார்க்க வேண்டும். நம் முதல்வர் விஜயின் மௌனமே இதற்கு சாட்சி. இதுவே தாவேகாவின் அரசாட்சி. நம் முதல்வர் விஜயின் மௌனமே இதற்கு சாட்சி. இதுதான் தாவேகாவினுடைய அரசாட்சி. நல்ல மாற்றமாயுது. நாட்டு மக்களை சிந்திக்க வேண்டிய நேரம் இது. நிர்வாக நடப்புக்கே நாடு கடன் வாங்கும் போது நாட்டு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் உயிர் பெறுமா, உயிரற்று போகுமா? பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.